வணக்கம் உறவுகளை பாருங்க. இதில் வந்து என்னென்னா பெய்த இந்த அகோர தாண்டவம் என்ன இதுக்கே ஃபுல்லாக இருந்தோண்ணா தண்ணி. இப்போ நீங்கள் ஊற்றிட்டீங்களே அதே மாதிரி தண்ணி தான் இதில் இருந்துருக்கு. இது என்ன கனவாக்குள்ளையோ இல்லை அந்த குள்ளையோ? இந்த இடத்துல பாருங்கோ ஒரு ஒரு தொழிலுக்கு போன போட் வந்திருக்கு. அந்த அவைகள் வந்து கஞ்சல் தேடிக்கிறத நாங்கள் எடுத்து அதை எடுத்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி. இது என்ன சங்கண்ணா? இது முள்ளுச்சாங்க. ஓ, இது 200 கிராம் பேர். இதில் விலை என்ன விலையாண்ணா? இது வந்து அங்கே போய் கடல் எல்லாம் கலத்து தண்ணி மாதிரியான தொலைவில்லாத இந்த வில்லேஜ் விஞ்ஞானியோட விளையாட்டை பாருங்க. அவனவனெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே ஆள் இந்த கட்டின போட்டில் கடல் இந்த கூரை தாண்டவதை பாருங்க. என்ன அடி அடிக்குது. இந்த இடம் அப்படி அரிச்சு 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 ஓட்டையாக வந்து ரோட்டும் கடலுக்குள்ளே போகும்.
இப்போ ஏன்டா வெடிப்பு வந்து இறங்கி இருக்கு நான் தான் போகிறேன் வெடித்தோட சேர்ந்து வந்துருக்காங்க இது ரோல் எனக்கு தாண்டதில் வந்து நம்பர் வந்து அவங்க தான் தாண்டோடனே வெடிப்பு நிற்கிது அப்புறம் 10-15 நிமிஷத்துக்கு போனால் அடிக்கிற ஒரு 300 அடிச்சு வட்டலாம் நினைக்கிறேன் வெளிப்படுத்த போடுமா மேலாகும் உலகம் கிளம்பி பொருளியே போடும் அந்த கடையிலாலே போடு இல்லையோ அப்போ இல்லை உங்களோட ஸ்டார்ட் எத்தனை மணி அப்படி இல்லை அந்த வந்து 7 மணிலேருந்து எடுத்துறாங்க ஓகே ஓகே அதுக்குள்ளே வந்தால் இங்கெல்லாம் இல்லாட்டி இல்லாட்டி கூலர் ஆனால் கொடுக்கலாம் வேணே எல்லாமே கூலர் கூடவே 1050 ரூபா 800 கூலர் அப்படி தான் அடுப்பேன் தூள் சரியா அதான் சுங்கான் விழுந்துருக்கேண்ணே காசு வச்சா அப்படிதான் இதாரு ஜங்கிலியானே எடுப்பான் வேற போட் போனதோ இதுக்கு எந்த லேட்டாக வரமா இப்போ வந்துருமா மூட்டை கழிவுது அல்ல புள்ளிக்கிறவன் கிடந்து விளைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் கரைக்கணும் சி இந்த சாய் இந்த என்ன எத்தனை மாத பேசுகிறேன் சும்மா இல்லை இது என்ன பிள்ளை இந்த கிலோ 1 கிலோ கிலோரு 500 ரூபா நம்ப ஒன்று எவ்வளோ 500 ரூபா கிலோ டேஸ்ட்டாக இருக்குமா கரைக்கு நல்ல இந்த நேரம் தான் கொண்டு சாப்பிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு கழுதா போடணும்
இந்த புயல் இன்றைக்கு வந்து நாங்கள் பருத்தித்துறையில் நிற்கிறோம். பருத்தித்துறையில் வந்து இந்த புயலின் கோர தாண்டவம், அதாவது யாழ்ப்பாணத்தையே அடித்து உலுக்கி போட்ட இந்த புயலின் கோர தாண்டவத்துக்கு கோர தாண்டவத்திலையும் எங்களுடைய தொழிலாளர்கள் இன்றைய கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். மீன்களும் பரவாயில்லை சுமாராகப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய நாங்கள் கேட்க வந்து மிகவும் ஒரு வேதனையான அனுபவங்களை தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கோ, எல்லாமே பாதுகாப்பான முறையில் கட்டப்பட்டு இருக்குது. வணக்கம் புறவுகளை பாருங்க. இதில் வந்து என்னென்னா பெய்த இந்த அகோர தாண்டவம், என்ன புயலின் அகோர தாண்டவம், மழையின் தாண்டவத்தின் விளைவை பாருங்க. இந்த போட்டுக்கு முக்கால்வாசிக்கு தண்ணி இருக்குது. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் மிதக்குது. அவங்களை என்னென்னு சொல்லி எங்களை தொழிலாளர்கள் வந்து என்ன சொன்னால், ஒவ்வொரு நாளும் இதே இதாக போகுது, அவங்களுக்கு விடிய விடிய வந்து 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 தண்ணியை அள்ளி ஊற்ற வேண்டியா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாவம், இதுக்கே ஃபுல்லாக இருந்தோண்ணா தண்ணி. இப்போ நீங்கள் ஊற்றிட்டீங்களே, அதே மாதிரி தண்ணி தான் இதில் இருந்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு ஒரு தொழிலுக்கு போன போட் வந்திருக்கு. அந்த அவைகள் வந்து கஞ்சல் தெரிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கஞ்சலும் வந்து நான் நினைக்கிறேன் கனவாக்குள்ளே இந்த கஞ்சல் என்ற மாதிரி தான் கிடக்கு. பாவம், அவையோட போய் கதைச்சு பாவம். இந்த கடல் அடியிலையுமே அவங்க தொழிலுக்கு போய் வந்து இந்த கனவாக்குள்ள தள்ளுறாக்கள் அல்லது தடை செய்யப்பட்ட தொழில்களால் தான் இந்த கஞ்சல்கள் கூடுதலாக இருக்குது. இன்றைக்கு போனீங்களா இந்த காத்துக்குள்ள? இந்த ஒரு திருக்கையும் இந்த நண்டு தானே? ஆஹா, 40 டென்னை முடிஞ்சதோ? எப்படி இருந்தது கடல்ல காத்து? இது என்ன கனவா குலையோ இல்ல அந்த குலையோ? இது கொஞ்சம் இல்லை, கனவாக்குள்ளேயே பார்க்க கடல் ஃபுல்லா காடுதான். சரி, அப்படி கனவாக்குள்ள ஆஹா அரைவாசி வெட்டி விட்டோம். இதை நாங்கள் எப்போ விலை விட்டோன்னு வந்திருப்போம். கனவாக்குள்ளையும் கஞ்சலும் குப்பையும் காடு மாக்கிறாங்க. கடல் கனவாக்குள்ளேயே வைக்க விடக்கூடாது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய அர்த்தம் இருக்குது, நிறைய வேதனை இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து இதுக்கான ஒரு சரியான தீர்வு வழங்க வேணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்களும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொழிலாளர்கள் சார்பாக இந்த அரசாங்கம் கட்டாயம் ஒரு நல்ல முடிவெடுத்து தருமையா, யோசிக்காதீங்க. ஓகே, நன்றி ஐயா.
கொஞ்சம் ஸ்பீட்டாக ஓடணும். இந்த அது ஓடி வருது. சிங்கம் பேர் கொட்டடி மீனவண்டா. போட்டு பிரித்து பிரித்து எல்லாம் கலந்து போட்டு எல்லாம் கலந்து ஆயிரம் கிழக்கு போறேன் நல்லா சொல்றேன். நான் எடுத்து அதை எடுத்துட்டு அவர் வேணாமா நாளே மலை இங்கே மலை அப்ப என்ன கண்டாவி செருப்பு கால ஆக்காது பேசுறேன் என்ன அப்பண்ணு குஞ்சு பாப்பா வாங்கோடா கணக்கடிக்கியோ இல்லையே ஒரு ஒன்று போடுன்னு பார்த்து இந்தாரா சரி, 1 கிலோ. 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 1
இங்கே வாங்க. வண்டி வச்சா 4 பேர் 5 பேர் ஆடு அந்த தண்ணி கேட்டவன் என்ன கேட்டவன் நான் மாறன் நான் யாழ்ப்பாணம் போகிறேன் நீங்க டைமில் கேட்காதீங்க நம்ம யாழ்ப்பாணம் இண்டே கடிப்பாங்க பின்னேற மணி 2 மணிக்கு போகிறேன் திரும்ப பரியே சொல்லலாம் சொல்லி வரானே பதிவு
சரி சின்ன முழுக்க பெருசுல என்ன மட்டும் லவர் அடிப்பா பெரிய மீன் 1600 மேலே போகும் சத்தியம் சந்தைக்காக எல்லாம் கொடுக்குறாங்க போட்டு டக்கண்டல ஃபோன் ஃபுல்லாக போட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி. இந்த வில்லேஜ் விஞ்ஞானியோட விளையாட்டை பாருங்க. அவனெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே ஆள் இந்த கட்டின போட்டில் இருந்தோண்டு கிட்டம் போட்டு நிற்கிது. அதனால் நிறைய மீன் பிடிச்சிருக்குது போல. ஓ ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருந்து இந்தியன் நேற்றையான் கடல் நிலை சீட்டம் எப்படி, இந்த அகோர தாண்டவம் எப்படி, மழை இந்த அகோர தாண்டவம், காத்தின் அகோர தாண்டவம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நாங்கள் நைட் ஒரு 10 மணிக்கு நான் கடலுக்கு வலிக்கிறேன். ஓகே. வலிக்கிடும் பொழுது கடல் சரியான இதுதான் அலம்பலம் இதுவும் மற்ற குளப்படி சீர்நிலையும் இருந்தது. அதை இருந்து நாங்கள் எங்களை வர மேலே என்ன தொழில் செய்யத்தானே வேணும். அப்போ தொழிலுக்கு போனோம். போயிட்டு அங்கே என்ன எங்களோட கடத்தொழில் நாங்கள் செய்கிற கடத்தொழில் வந்து என்னென்னா தூண்டில் வேலை தான் எங்களை தொழில். அப்போ அங்கே போய் கடல் எல்லாம் கலக்கு விழுந்துட்டேன். என்ன சொன்னால் ஊற்ற தண்ணி மாதிரியான ஒரு கலக்கு கொண்டு வந்து தெளிவில்லாத அந்த மீன் அந்த கிழக்கில் விழுகிற மீன்கள்லாம் விழுந்து எங்களுக்கு நட்டம் தான். பெரும்பாலும் அந்த சிலவு காசுக்கு தான் இன்றைக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி தான். அதே எங்களுக்கு லாபம் வந்து இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. மற்றது காலையில் பொழுதுலாம் முடிஞ்சு கொண்டு வரைக்கும் இந்த காற்று கொஞ்சம் வந்து சீராக போய் மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வந்துருக்கு. பெரும்பாலும் இன்றைக்கு எங்களில் எல்லாம் எங்களை கிராமத்தை கொட்டடி கிராமத்தை சேர்ந்த முழு பேருக்கும் கொஞ்சம் தொழில் வாய்ப்பு குறைவு தான். வருமானம்ன்றது இல்லை. இது என்ன சங்கண்ணா? இது முள்ளுச்சாங்க. ஓ இது 200 கிராம் பேர். இது 200 கிராம் பேர். இதில் விலை என்ன விலை என்ன? இது வந்து கிலோவாக இருக்குன்னா 3000 கிலோ ஒரு கிலோவாக இருந்தால் தசையா? மூடியில் விலையே வேறு. இது 1500 மூடி மூடியா? கிலோவாக கொடுத்தோன்னா 5000. ஆஹா, இதுக்குள்ள எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு? ஓகே ஓகே. இதுக்கு பேர் என்ன பேர்? முள்ளுச்சாங்கு. 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 இது பெருசாக வராது. இப்படி அதிர்ஷ்டம் தான் என்ன?
காரைகளோட இணைஞ்ச அலசு பிடிச்சி ஓ டெகி நீங்கள் தொழிலுக்கு போனீங்கள் தானே எப்படி இருந்த தொழில் ஒரு 10,000 ஆளுக்கு ஒரு 10,000 பேர் எப்படி கடல் காற்று எப்படி இருந்தது மலைகள் காற்று வெள்ளம் நடுங்கி கொண்டு நிற்கிறோம் கஷ்டம்தான் கடவுள் காப்பாற்றிட்டான் கடற்கொள்ளாத மீனவன் அப்புறம் தான் கடல் தான் சாகும் கடல் தான் வாழ்வும் சாவும் எல்லாம் கடல் தானே என்ன உண்டு ஓகே கடவுள் காப்பாற்றிட்டான் ஓகே தேங்க்ஸ் அண்ணா எனக்கு